வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து என்ன அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்குல பொடி போட்ட காரக்குழம்பு. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சக்கரவள்ளி கிழங்கை எடுத்திருக்கேன். இந்த சக்கரவள்ளி கிழங்கை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு தோலை சீவிட்டு ரவுண்டா தடிசா வெட்டிக்காங்க காரக்குழம்புக்கு. இதுக்கு புளி வந்து நான் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். நாங்க 3 பேர் அப்படிங்கிறதுனால இந்த நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி புளியில தண்ணி ஊத்துறது நான் வந்து கொஞ்சம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு 2.5 டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன். என்னுடைய டம்ளர்ல சைஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதுல அந்த மேல் கோடு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா புளி தண்ணியை கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு பவுடர் ஒன்று நாம வந்து பண்ணணும். அந்த பவுடர் எப்படி பண்றது அப்படிங்கிறத நிறைய பொடி போட்ட காரக்குழம்புல நான் போட்டு சொல்லி இருக்கிறேன். அதுபடி நீங்க பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே இல்லை, அது வந்து சாம்பாருக்கு எப்படி பண்ணுவீங்களோ அந்த பொடி தான். அதை வந்து ட்ரையா பண்ணணும். இப்போ இதுக்கு நான் வந்து 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் கடுகு போடுறேன், காஞ்ச மிளகா போடுறேன். கடுகு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போடுங்க, சின்ன ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. போட்டுட்டு கடுகு நல்லா வெடித்த பிறகு காஞ்ச மிளகா கொஞ்சம் காய ஆரம்பிச்சிடும், லைட்டாக கலர் மாறும் இல்லையா, அப்போ நீங்கள் வெந்தயத்தை ஆட் பண்ணுங்க. வெந்தயம் பொரியும் போது ஒரு வாசனை வரும். நல்லெண்ணெயோட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப டாப்பாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க, நாம வெட்டி வச்சது சொன்னேன் இல்லையா, ரவுண்டா வெட்டிக்காங்க, கொஞ்சம் தடிசா வெட்டிக்காங்கன்னு. இப்போ இதை போட்டு சும்மா ஒரு வதக்குங்க. நீங்க ரொம்ப மெல்லிசா வெட்டிட்டீங்க அப்படின்னா, சின்ன கிழங்கா வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் போடாதீங்க. நான் தடி கிழங்கா இருக்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன். சின்ன கிழங்கா இருந்தால் புளி தண்ணி கொதிக்கும் போது போட்டுக்கலாம். இப்போ இது வந்து ஒரு பெரட்டின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்காங்க. நான் வந்து என்ன பண்றேன், எவ்வளவு நீர்க்க கரைச்சிருக்கேன் பாருங்க புளி தண்ணி. ஏன்னா இந்த காய்க்கு மேல புளி தண்ணி வரணும். அதே மாதிரி ரொம்ப புளிப்பும் இருக்கக்கூடாது. காரக்குழம்பு இல்லையா, நல்லா வந்து புளி தண்ணி நான் ஊற்றிட்டேன். ஃபுல்லா ஊற்றின பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கங்க. மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். சின்ன ஸ்பூனால நான் போடுறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன், பிளாஸ்டிக் ஸ்பூன்ல 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் 3/4 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் கும்பாரமாக போடுங்க, கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூளும் நான் போட்டேன் பார்த்தீங்களா. இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் போடலாம், இல்லைன்னா தப்பு கிடையாது. இது எல்லாம் போட்டு நல்லா கொதிக்கும் போது உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சக்கரவள்ளி கிழங்கு சீக்கிரமாக வெந்துடக்கூடியது தான். இதில் வந்து என்ன பண்ணுவேன், நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிழங்கு வெந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் தடிசா போட்டதுனால எனக்கு தெரியுது கொஞ்சம் கிழங்கு வெந்துருச்சு. அதே மாதிரி புளி தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்போஸ் வந்து நீங்கள் கிழங்கு ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா கிழங்கு எடுத்து வச்சுட்டு வேணாலும் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், குழம்பு நல்லா திக்காக கொதிச்ச பிறகு நான் வந்து சொன்ன மாதிரி பவுடர் இருக்கு இல்லையா, இந்த பவுடரை அடுப்பை ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு, காரம் வந்து ஆல்ரெடி 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நல்ல ஹீப் ஸ்பூனால போடுறேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி நீங்க நிறைய ஊத்தினதா தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சமா அரிசி மாவு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு கரைச்சா போதுமானது. நான் ஆனால் கரைக்கல. காரணம் என்னன்னா, எனக்கு இந்த பொடி போட்டதுமே கொஞ்சம் டைட்டா இருக்கு. நீங்களும் இந்த பொடி போட்டு கொதிக்க விடுங்க, இந்த மாதிரி டைட்டா மாறிடும். அப்போ காரக்குழம்பு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பதத்துக்கு வரும். ஸோ எப்படி இருக்கு பார்த்தீங்களா, புளிச்சாதத்தினுடைய பேஸ்ட்டை விட கொஞ்சம் லூஸா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த சக்கரவள்ளி குழம்பு வந்து ரொம்ப டாப்பா இருக்கும். நீங்க உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல பரங்கிக்காய் பொடி போட்ட காரக்குழம்பு அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கு நான் வந்து வெங்காயம் போடலை, தக்காளி போடலை, எதுவுமே போடல. இதுக்கு மேலே வந்து சும்மா ஒரு வாசனைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு இந்த கருணக்கிழங்கு மசியல், அப்பளம், சுட்ட அப்பளம், இதெல்லாம் ரொம்ப டாப்பா இருக்கும் சைடு டிஷ். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.